இன்றைக்கு தேதி 23ஆம் இளைய தளபதி விஜய் அவர்கிட்ட படம் ரிலீஸ் ஆகுது. ஜனநாயகம் ஏற்கனவே ரிலீஸ் ஆன படம் தான். இருந்தாலும் தலைவர படம் தியேட்டர் ஹாலில் பார்க்கும்போது டிஃப்ரெண்டான ஃபீலிங் இருக்கு. ஸோ என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி அங்கே போய் பார்த்ததுக்கப்புறம் நாங்கள் ரிவ்யூ சொல்கிறோம். நான் என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போகிறோம். சைக்கிள் மால் ஸோ பார்த்துட்டு வந்து செய்த ரிவ்யூ. ஓகே, இப்போ தான் நான் பேசிட்டுருக்கோம். படம் பார்க்குறதுக்கு மூவி வந்து ஸ்டார்ட் ஆகுது 11:30. இன்றைக்கி துபாய் வந்து 43 செல்சியஸில் அடிச்சு. இவர் தான் என் ஃப்ரெண்டு. இவரோட சேர்ந்து நாங்கள் படம் பார்க்க போகிறோம். இவருக்கும் இவர்கிட்ட ஒய்ஃபும் இருக்காங்க. தாத்தா வண்டி 1/2 மணி நேரத்துக்கு முதல் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அந்த ஹொட்டுக்கு வந்து ஒரு 30 மினிட்ஸுக்கு முன்னுக்கு ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஏசியை போட்டு வச்சுட்டோம். கொஞ்சம் உள்ளுக்கு இருந்து வர நாங்கள் பேத்துட்டு வந்து ஓகே ஓகே ஃபைனலாக சைக்கிள் மாலுக்கு வந்துட்டோம். இதுதான் அந்த ஒன் ஆஃப் த தியேட்டர் ஹால் இன் துபாய், சைக்கிள் மால். ஜனநாயகம் மட்டும் நிறைய படங்களோடும் பாலிவுட் படம். இதில் வந்து மெனுவரில் புக் பண்ணுறது இதில் என்ன சிக்கல் சொன்னால், ஜனநாயகம் படத்துக்கு வந்து நான் 5 பேர் தான் புக் பண்ணியிருக்கோம். 2 நாளைக்கு முதல்ல வந்து 3 பேர், நாங்கள் 3 பேர் புக் பண்ணேன். 2 பேர் ஆல்ரெடி புக் பண்ணியிருந்தேன். அப்போ மொத்தமாகவே 5 பேர் தான் அந்த படத்தை பார்க்குறோம். இது சர்ப்ரைஸான விஷயம் ஒன்றும் இல்லை. என்ன ஜனநாயகம் ஆல்ரெடி ரிலீஸ் ஆன கூட மற்ற வந்து இங்கே துபாயில் நிறைய தமிழர்கள் வந்து வேறு மால்ஸ்களுக்கு போவாங்க. இங்கே பக்கத்தில் நியர்பை இருக்கிறார்கள் வந்து கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. அதால் கொஞ்சம் பேர் தான் புக் பண்ணி பார்க்கக்கூடிய மாதிரி ஒரு சூழல் இன்றைக்கு.